இன்றைக்கி ஒரு மிராக்கல் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸ்கின் க்ளோவாகவும், முடி கொட்டாது, அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்குது, விட்டமின் சி நிறைய இருக்குது. சம்மருக்கும் பெஸ்ட்டான ஒரு கூலர் ட்ரிங்க் தான். எப்படின்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி டைஜஷனுக்கு வேண்டி. ஒரு நெல்லிக்காய் இந்த மாதிரி தின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 20 கருவேப்பிலை. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அடிக்கணும். தண்ணி ஊற்றுவோம். நல்லா ஃபைனாக ப்ளெண்ட் பண்ணிட்டு வரும். நல்லா ஃபைனாக அடிச்சுக்கிடணும். நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சாலும் அதனாலெல்லாம் முடி வளர போகிறதே கிடையாது. முடி கொட்டாமல் நிற்க போகிறதும் இல்லை. உள்ளுக்கு சாப்பிட்டா தான் முடி கொட்டாமல் இருக்கும். அதை கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனாலும் டெய்லி ஒரு 25-30 முடி எல்லாருக்கும் கொட்ட தான் செய்யும். வடி கட்டிக்கிடணும். அல்லாட்ட தொண்டையில் போய் சிக்கும். ஃபில்டர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணுன்னா சர்க்கரை போடலாம், தேன் போடலாம். எதுவுமே போடாமல் அப்படியே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டு குடிச்சு பாருங்க. ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹாப்பி. ஈஸியாக கேரட் சீவுது எப்படின்னு சொல்லி தரேன் பாருங்கள். இப்படி கேரட் பில்லரில் எடுத்து ஒரு சிப்லாக் பேக்குக்குள்ளே போடணும். கடைசி வரையும் சீவி வச்சு பாருங்கள். அப்புறம் பெரிய பேக் இருந்துன்னா பெரிய சிப்லாக் பேக் தான் வேணும், இல்லை சாதா பேக்லேயும் எடுக்கலாம். இது மாதிரி பூ போல் திருவி நம்ம தேவைக்கு எடுத்துட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம் நம்ம தேவைக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்கில் சிப்லாக்கில் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு நம்ம சாலடு செய்யும்போது இல்லை ஏதாவது தேவைக்கு கேரட் தூவுறதுக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இன்னொரு டிப்பு கூட, கேரட் இப்போ சம்மரில் நம்ம காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அது கொஞ்சம் வாடி போயிடும். அப்படி வாடி போனாக்கா கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து அதில் காய்கறியை போட்டு ஒரு அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் வைங்க. திருப்பி பழையபடி ஃப்ரெஷ் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வெள்ளரிக்காயெல்லாம் ஆர்கானிக் இல்லாததை தோலோடு சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிடுறதா இருந்தானாக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் உப்பு, அப்புறம் சம்மருக்கு இந்த மாதிரி கேரட்டை சீவிட்டு பச்சை மிளகாய் உங்கள் தேவைக்கேற்ப போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு கையால் லேசாக மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸும் விட்டு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்கின்னுக்கும் நல்லது, கண்ணுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. நிறைய விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபைபரும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது வெறும் லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொடுத்தா போதும். மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. இதையும் ட்ரை பண்ணுங்கள். சம்மருக்கு பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. இதில் கொஞ்சம் பூமாக சாப்பிடுங்க. கறி பார்க்குறீங்களா? இதுதான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 1.25 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1.5 டீஸ்பூன் காரமுள்ள வத்தல் மிளகாய் பொடி, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். நான் இப்படி தான் கரைக்குவேன். புளியை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மைக்ரோவேவில் 30 செகண்ட் ஊற வச்சுருவேன். 30 செகண்ட் வச்சுருவேன். வச்சு எடுத்திங்கன்னா இதே மாதிரி வரும். அப்புறமா ஒரு ஸ்பூன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணலாம். கையிலையும் மிக்ஸ் பண்ணிடலாம். புளி நல்ல ஜூஸ் எல்லாம் ஒட்ட வந்துடும். ஒரு டிப் உங்களுக்கு. இந்த மீன் மசாலா, சிக்கன் அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். அதனால் அதை எடுத்து வெளியே வச்சது தான். ஆனாலும் கொஞ்சம் கோல்டு இருக்கும். நான் எப்போவுமே டக்குன்னு அரைச்சி கிடைக்கிறதுக்கும் வேலை ஈஸியாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சூடு தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி தான் ஊற்றி அரைக்குவேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு அரைஞ்சாச்சு. இது நல்லா நைஸாக அரைக்க மாட்டேன். இது புட்டுக்குள்ள மீன் கறி. இதில் 4 கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு ஓட்டு தான் ஓட்டி எடுக்கணும். ஜீரகம் நல்லா நைஸாக அரையக்கூடாது. அரைச்சிட்டு வரேன். வச்சுட்டு வந்தாச்சு. இது இப்படி தான் இருக்கணும். இது எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷல் மீன் கறி. அது உங்களுக்கும் ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்குள்ள மீன் நல்லா ரத்தம் எல்லாம் இல்லாமல் நல்லா இது மாதிரி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துருங்க. உள்ள ரத்தம் இருந்ததுன்னா ஒரு டூத் பிக் போட்டு எடுத்துருங்க. ரத்தம் இருந்தால் மீன் குழம்பு வச்சாலும் ஒரு ஸ்மெல் எடுக்கும், ரத்த ஸ்மெல். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். உமாக்க மீன் கறி தான் இது. கொஞ்சம் வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. லேசாக பொரிஞ்சாச்சு.
வாசனை வருது. மசாலா போட்டுக்கலாம். சூடு தண்ணி தான் ஊற்றுட்டேன். மசாலா சுட்ட பிறகு நம்ம பச்சை தண்ணி ஊற்றினா இலைச்சது மாதிரி ஆகும். கொஞ்சம் புளி ஊற்றுவோம். புளி தேவைக்கு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குது. தேவையான உப்பு, பச்சை மிளகாய் போடுவோம். கருவேப்பிலை நான் வெட்டி போட போகிறேன். புளி கொஞ்சம் அப்படி மேலே தூக்கலாக நிற்கணும். அப்போ தான் மீன் மீனில் அந்த புளிச்சாறு எல்லாம் ஏற்று நம்ம சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். மசாலா டேஸ்ட் எல்லாம் அதுக்குள்ளே ஏறி இருக்கும். நல்லா டைட்டாக மூடனா பொங்கி வெடிச்சிரும். பார்க்கலாம். 10 நிமிஷம் மிதமான தீயில கொதிச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மீன் போடலாம். மீன் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டான மீன் தான், அதனால 10 to 15 நிமிஷம் வெந்தால் போதும். லேட்டாக ரப்பர் மாதிரி ஆயிரும். பார்த்துக்கிடுங்க. வீட்டு மிக்சியை பாருங்க, இப்படி தான் இருக்கேன் எப்போவுமே. ஏதாவது அரைச்சா உடனே முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் எல்லாத்தையுமே இதுக்கு சின்ன டூத் ப்ரஷ் போட்டு உடனே சோப்பு போட்டு கழுவிடுவேன். இதுக்கு மிக்சி கழுவுறதுக்காண்டி எந்த கெமிக்கல் எதுவுமே வேண்டாம். டெய்லி இப்படி செய்து பாருங்க. அதில் சமைச்சி அதில் மசாலா அரைக்கிறதுக்கே ஒரு புரியமாக இருக்கும். அழுக்கு பிடிச்ச மிக்சியை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இப்படியெல்லாம் மிக்சியை வைக்காமல் நல்ல இது மாதிரி நல்லா க்ளீனாக வச்சு பாருங்க. எனக்கிடவும் வேண்டாம். டைமும் சேவ் ஆகும். உடனே கழுவி வச்சுட்டா பாத்திரம் கழுவுறது மாதிரி இதையும் கழுவி வச்சுருங்க. செஞ்சு பாருங்கள். அவங்க மிக்சி எப்போவுமே புதுசு போலவே இருக்கணும். பாருங்கள், கைப்பிடி எல்லா இடமுமே அப்படி பளிச்சுன்றிருக்கு. கலாமா மீனை இதே வேணா திருப்பி போடலாம். சின்ன தக்காளி போட்டு கொடுப்பேன். தக்காளி இதில் உடையக்கூடாது, ரொம்ப உடஞ்சிருக்கக்கூடாது. புளியை இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க. அடுத்த தடவை வேலை செய்யுது ஈஸியாக இருக்கும். காலையில் சாம்பார் வைக்கிறது சிலவங்க புளி வைப்பாங்க, புளி குழம்பு எல்லாத்துக்குமே டக்குன்னு எடுத்துடலாம். நீ டைம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இங்கே ரெடி ஆச்சு. உப்பு புளியெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. குறைவாக இருந்துன்னா கொஞ்சமாக போட்டுக்கிடலாம். போட்டுட்டு 2 கொதிக்க விட்டுட்டு இறக்குனா போதும். அவ்வளோதான். மான் மீன் கறி. அங்கே இதுலேயும் வைக்கலாம், அப்புறம் சங்கரா மீன்லேயும் வைக்கலாம், அப்புறம் சின்ன நெத்திலையும் இந்த மாதிரி வைக்கலாம். குழம்பு வச்சிங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை குட்டை டு ஆல்.